நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ ஒரு பொண்ணு பார்க்க போறியோ, ஒரு சொத்து வாங்க போறியோ, ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கையே, ஒருத்தர் மரணம் அடைஞ்சு பணத்தை உனக்கு எதுக்கு தூக்கிட்டு வந்தால் நீ சக்ஸஸ். நீ என்ன சொல்லுவ? ஐயோ இது இப்படி இல்லை வந்துருச்சுன்னு வீட்டுக்கு திரும்பிடுவேன். எப்படி எதிர உனக்கு பணம் வந்துச்சுன்னா நீ போன காரியம் வெற்றி, தோல்வியே கிடையாது. அது எத்தனை பேர் ஏற்றுக்குருவாங்க? அதே மாதிரி ஒரு குழந்தையே இல்லாத ஒரு குழந்தைய வந்து முன்னாடி நிற்க வைக்க மாட்டாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு. நாங்கள் முன்னாடி அவளை வச்சு தான் செய்ய சொல்லணும் போம். அந்த குழந்தை தான் எல்லாம் செய்யணும் போம். அது எவ்வளவு நன்மை பிறக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. புரியுது என்ன சொல்கிறது? அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சில இதுகளெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். நீங்கள் யார் ஏற்றுக்கிட்டா என்ன, எப்படி போனா என்ன, எங்களுக்கு என்ன? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மனுஷனால் உருவாக்கப்பட்ட எந்த விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டால் அதுதான்டா நமக்கு தடைன்னு சொல்லுவோம். சரியா? இறைவனால் படைக்கப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு தடையும் கிடையாது, தீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படிமோ. புரியுதா? அதுதான் இறை வழிபாடு. என்ன இப்படியெல்லாம் இருந்தால் இருக்கக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் பெரியவங்க ஏன் சொன்னாங்கன்னா, ஒழுக்க நெறிமுறை அப்போ தான் இவங்க கடைப்பிடிப்பாங்க, பின்பற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னது தானே தவிர, அதுவே நமக்கு வந்து இதுன்னு கிடையாது. அது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் இப்போவே தறிகட்டு போய் இருக்கிறாங்க இல்லையா? இன்னும் ஏகபோகமாக அவளை இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஆணும் பொண்ணும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு இருக்காரு அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக முன்னோர்கள் வந்து சில விஷயங்களை வச்சாங்க. நீ இப்படி இருந்தால் இப்படி போகக்கூடாது, இதுக்கு போகக்கூடாது, அதுக்கு போகக்கூடாது. அதுவே தூக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம தெரிய முடியாது இல்லையா? அது என்ன ஆகுதுன்னா, பல விஷயங்களுக்கு வந்து நம்மளை வந்து புறந்தள்ளி இருக்குது. இப்போ நேற்று கூட அந்த குழந்தை வந்துச்சு இல்லையா, பெருமாவட்டி குழந்தை. எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இறந்து போயிட்டான் சாமி, நான் ஜோதி போடுறதை நிறுத்துறது அப்படின்னு. நீ வந்ததே நல்ல விஷயமானு சொன்னேன். சரி, இத்தனை நாளும் ஜோதி போட்டேன், இன்றைக்கி போட்டேன், இன்றைக்கி தான் சாமி அமராமல் நல்லா எரியுது அப்படின்னா, அதுதாம்மா உனக்கு அணுக்கிறவமே போமான்னு சொல்லி அனுப்பிச்சேன். புரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய எந்த விஷயமும் நம்ம வந்து தடையாக கவனிக்கணுங்கிற அவசியமே இல்லை. புரியுதா? இப்போ அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த குழந்தை வந்து சனீஸ்வரன் கட்டி விளக்கு போட்டது என்ன எரியாமைய மாட்டேன்ருச்சு? நல்லா தான் இருந்துச்சு. இவங்க என்ன, அது என்ன துஷ்டி வீடா? துஷ்டி வீட்டில் இருந்து இப்படி இருக்கா, சொந்த துஷ்டிம்பாங்க. ஆமாம், அதில் வேறு ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு வேறு சொல்லிடுவாங்க. அப்போ சோறும் சாப்பிடாமல் ஒரு வருஷத்துக்கு இருந்துக்கலாம்ல. என்ன கேட்டால் துக்க வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் இருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. அதை நம்ம பின்பற்றணுங்கிற அவசியமும் கிடையாது. புரியுதா? நம்ம எதை பின்பற்றணும்னு இருக்கு, அதை மாத்திரம் நம்ம. ஆனால் அதையெல்லாம் பின்பற்ற மாட்டீங்க. இது ஒன்றுக்காக அந்த குப்பை கழுதியை மாத்திரம் பின்னாடி பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு தெரியுவீங்க. உண்மையான விஷயத்தை சொல்லி கொடுத்தா அதை யாரும் பின்தொடர்றதும் கிடையாது, அதை நடைமுறைப்படுத்துறதும் கிடையாது, அதுக்கான வேலை என்ன செய்யணுமோ அது செய்கிறதும் கிடையாது. புரிஞ்சதை நான் சொல்கிறது. அப்போ அதையெல்லாம் செய்யாமல் தவிர்த்துக்கோங்க. எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்கள் வாட்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடுவீங்க. நான் அதை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் தொங்கிக்கிட்டு தெரியணும். அது சரியாகலைன்னா நான் மன வருத்தத்துக்கு ஆளாகணும். நான் மன வருத்தப்படும் போது நீயும் அதில் சேர்ந்து பாதிப்புக்கு ஆளாகுற. அந்த பாதிப்படைஞ்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்னு நான் நினச்சா, நான் குறைஞ்சபட்சம் ஒரு 18 நாள் அதுக்கான வேலையை செய்யும்போது நான் அவ்வளோ சிரமத்துக்கு ஆளாகணும். இப்போ இந்த வார புதன்கிழமைக்கு அப்புறம் நான் அப்படி ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்குது இந்த புண்ணியவதி பண்ணதுக்காக.
இந்த பாவமெல்லாம் உனக்கு தான் சேரும். ஆமாம், நீ குருபாவத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறவ. ஆமாம், பட்டா தானே தெரியும். விடவும் முடியல என்னால். போய் நீ எக்கேட்டும் போட்டு போங்க அப்படின்னு என்னால் முடியல. இப்படியெல்லாம் வந்து உங்களுடைய மெத்தனை போக்குக்கும் உங்களுடைய அலட்சிய போக்குக்குமே என்னை ஆளாக்குனீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க பார்ப்போம். குறைஞ்சபட்சமாவது மதிங்க, சொல்லக்கூடிய வார்த்தையை மதித்து அதை உதாசனப்படுத்தாமல் கொஞ்சம் அப்படியே நீங்கள் வாங்க. என்ன உங்களை வந்து நான் என்ன அந்த மாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒன்றை பெரிய 1.5 டன் 2 டன் பாறாங்கல்ல தூக்கியா சமக்க சொல்கிறேன். ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு தொழிலுக்கான உண்டான வந்து பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு 40 நிமிஷமாவது பண்ணுங்க. அது விடாமுயற்சியாக பண்ணுங்க. தேவையற்ற பிரச்சனைக்காக ஒருத்தங்கிட்ட கை நீட்டி கடன் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு தேவை இருக்குது. ஒரு எப்படின்னா மனுஷ வாழ்க்கையில் அவர் சொன்ன மாதிரி கடன் வாங்காமல் பயணம் பண்ணுற அளவுக்கு நம்ம யாரும், நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒன்றும் சொத்து குமிச்சு வச்சுட்டு போகல. ஒரு வரக்கூடாத ஒரு நோய் வந்துருச்சு, ஆஸ்பத்திரி செலவு நமக்கு பெருவாரியாக பண்ணிட்டோம், பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒருத்தர்கிட்ட 1 லட்சமோ ஒரு 50,000மோ கடன் வாங்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடன் வாங்குறீங்கன்னா எதுக்கு வாங்குறீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. கடன் எதுக்கு வாங்குறோம்னே தெரியாமலே கடன் வாங்கிக்கிட்டு கடன் கட்ட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தா இது யாரும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிற முடியும்? வீட்டில் இருக்கிறவங்க தான் பொறுப்பேற்றுக்குருவாங்களா, இல்லை வெளியில் இருக்கிறவங்க தான் பொறுப்பேற்றுக்குருவாங்களா? கொடுத்தவங்க தான் நம்மளை சும்மா விட்டுற போகிறாங்களா? இப்போ இதெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் பண்ணுறோம். அப்போ என்ன நான் இந்த பரதேசி என்ன உளறணும் அதை கேட்டு பயணம் பண்ண கற்றுக்கோங்க. கொஞ்ச நாளே கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்கிறேன். நீ சீர்திருத்தம் ஆகுறது வரைக்கும், உன் தன்மை மாறுறது வரைக்கும் கஷ்டமாக தான் தெரியும். அந்த கஷ்டத்தை சகிச்சுக்கோ. அது தீர்வுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்கிறேன். அதை ஏன் நீங்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கன்னு தான் தெரியல. மறுபடியும் 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 அது என்ன எப்படி சொல்கிறது, சுழற்சி முறையிலெல்லாம் எல்லாரும் போய் மாட்டிக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லக்கூடிய இடமும் இதுதான். எந்த பிரச்சனைனாலும் நீ முறையீடுன்னு சொல்கிற இடமும் இதுதான். சரியா? அதை நடைமுறையில் நீங்கள் கொண்டுட்டு போங்கன்னு சொல்கிறதும் இந்த இடம்தான். இதில் தவறு எங்கே நடக்குது? உங்கள் தவறுகள் தான் நடக்குது. இப்போ நாங்கள் வழிகாட்டுதல் ஏதாவது தப்பாக பயணம் வழிகாட்டுதல் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க சாமியா. திரையே உங்களுக்கு வந்து மறுபடியும் இப்படியே வந்து அந்த எப்படி சொல்கிறது, இந்த குண்டாச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற கதை தான் போகலடாங்கிறது மாதிரியாவில் இருக்குது. இல்லைன்னா செல்வகுமார் மாதிரி நல்லா வேலை பார்த்துட்டு ரிட்டையர்டான ஆயாக உட்கார்றது மாதிரியா இருக்கிறீங்க எல்லாரும். அவர் வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா. இப்போ ஏன்னா வேலை செய்கிற காலத்துலேயே அவர் உழைச்சாரோ உருண்டாரோ 2வது பிரச்சனை. சரியா? என்ன அவர்